கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அங்கே நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஃபர்தராக உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட வேண்டிய காலகட்டமும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலேயே ட்ராவல் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோட்டம், எல்லாத்துலேயுமே தடை. யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். வீடு மாறலாமா, இடம் மாறலாங்கிற மாதிரியான எண்ணங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல விலைக்கு போகிற மாதிரி ஒரு தோற்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நடப்பது அத்தனையுமே நமக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அதில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நார்மலாக தான் பிஸ்னஸ் இருக்கும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. ஆக எல்லாமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. அது இல்லாமல் விவசாயம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள்.